அன்பே வடிவான உங்க மருமகளை ஏன் விலைக்கு வச்சீங்க? உங்களுக்குள்ள என்ன பகை? அது இவர் மகன் வெற்றி இருக்கிறாரு, என் கட்சிக்காரர் மதுமிதா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கிறார். என்ன ரகுபதி சார், கால அவகாசம் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க? நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரையும் நல்லா ட்ரெயின் பண்ணி கூட்டுவாங்க. பாய். நான் பெற்று வளர்த்த என் பிள்ளைய நானே சந்தேகப்பட்டுட்டேன். இந்த வீட்டுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்ச லட்சுமிய அவளையே நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். தேவையானதை மட்டும் கேளுங்க. தனித்தனியா பார்க்கும்போது அப்படித்தான் தோணும் யுவர் ஆனர். பட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா உண்மை புரியும் யுவர் ஆனர். ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் யுவர் ஆனர். ப்ரொசீட். உங்களுக்கு உங்க மனைவியை தவிர வேற யாரு கூடயாவது உறவு இருந்திருக்கா? கல்யாணத்துக்கு முன்னால? நான் கேட்டது உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சேன். குட். அந்த பொண்ணு பேர் என்ன? லக்ஷ்மி. இப்ப சொல்லுங்க, நீங்க மது கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணது உண்மையா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம்? தேவையில்லாதெல்லாம் பேசி குழப்பிட்டு திடீர்னு கேள்வி கேட்டா தயக்கம் வரதான் செய்யும். எஸ், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவ்வளவு குழப்பத்திலையும் அவர் பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறார். இல்ல இல்ல, நான் சொல்றது உண்மை. அவதான் என் அவ பக்கம் எடுத்து நாடகம் வாண்டாம். நம்புற மாதிரி இல்லை யுவர் ஆனர். இந்த விசாரணையில நான் கேட்ட கேள்வியும் அவர் சொன்ன பதிலையும் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல தான் மனைவியை தவிர வேற யாரு கூடயும் தொடர்பு இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கேன்னு சொன்னார். குழந்தை பிறந்த உடனே இவர் தான் மனைவியை போய் பார்க்கல. பிகாஸ் அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையை பெற்றிருக்காங்க. அதனால இவருக்கு கோபம். தான் மனைவியோட சந்தோஷமா இருந்திருந்தா இந்நேரம் இன்னொரு குழந்தையை பெற்றிருக்கலாம். ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியா போயிட்டதுனால இன்னொரு குழந்தைய பெத்துக்கணுமான்னு நினைச்சதுதான் அவரோட தயக்கம். பட் அதுல நியாயம் இருக்கலாம். அது நடக்கலன்னா அவர் மனைவியோட சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் மதுமிதாவை இவர் பலாத்காரம் பண்ற அளவுக்கு துரத்தி இருக்கு. சோ மதுமிதாவை பலாத்காரம் பண்றதுக்கு நினைச்சிருக்கிறார். அத மொத்த குடும்பமும் பார்த்திருக்கு. அந்த கோபம் இந்த கேஸ்ல மதுதான் கொலைகாரின்னு சாதிக்கிறார். என்னோட கணிப்புப்படி லட்சுமியை இவரே விஷம் கொடுத்து கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு யுவர் ஆனர். இல்ல 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 இல்லவே இல்ல இல்ல, அவர் சொல்றதுல உண்மையே இல்ல. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு லாயர் தனக்கு தேவையான பதிலுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்க மறந்த கேள்வியில தான் இந்த வழக்கே இருக்கு. நான் அதை கேட்கலாமா? ப்ரொசீட். வெற்றி, தெளிவா சொல்லுங்க. நீங்க மதுமிதா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்களா? இல்ல, அவதான் அப்படி நாடகம் ஆனா. சரி, அவங்க தான் உங்க மேல அப்படி ஒரு பழிய சுமத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? என்ன சார், வீட்டுல சொல்லி கொடுத்த பதிலை இப்ப சொல்ல சொல்லி வற்புறுத்துறீங்களா? சார், அவரை என்கிட்ட தப்பா நடந்துக்கிறத மறைக்க என்ன குறை சொல்றாரு? நான் சர்வீஸ் மைண்டோட தான் இந்த கிராமத்துக்கு வந்தேன். யுவர் ஆனர், நான் இவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏன் பதறாங்க? வெற்றி, நீங்க சொல்லுங்க. சார், அவ சர்வீஸ் மைண்டோட வரல. எங்க கிராமத்துல ஒரு பியர் ஃபேக்டரியை கட்டணும்னு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்தாங்க. வீட்ல யாருமே இல்லாத நேரத்துல அந்த கம்பெனிக்காரங்க இவளுக்கு போன் பண்ணாங்க. அத போன்ல நான் கேட்டேன். மத்தவங்க கிட்ட அதை நான் சொல்லிடக்கூடாதுன்னு என் மேல இப்படி ஒரு பழிய போட்டா. எல்லா பிரச்சனைக்கும் அன்னைக்கு இவ போட்ட அந்த நாடகம் தான் காரணம். நோ, இது நம்புற மாதிரி இல்லை யுவர் ஆனர். அப்போ மதுமிதா வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டிய சாட்சியா விசாரிக்கணும். யுவர் ஆனர், அதுக்கு உங்களுடைய உத்தரவு வேணும்.
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் செஷன்ல மதுவோட கம்பெனியோட எம்டி இல்லைன்னா அந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆஜராகணும். இந்த வழக்கு அடுத்த 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. வாமா. எம்டி வரும்போது உங்க வழக்கப்படி நல்லா சொல்லி கொடுத்து குடிப்பாங்க. வெற்றி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னமோ நடக்குது. அந்த லாயர் கேட்டதை எல்லாம் வச்சு பார்த்தா அவ தப்பிச்சிருவா. அவளை கோர்ட் நிரபராதின்னு விடுதலை பண்ணிடுவாங்க. என்னங்க அப்படியா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்குல்ல, போயிடுச்சு. சொன்னாரு லாயர், அப்பவே சொன்னாரு சட்டத்துக்கு உண்மை தேவையில்ல, சாட்சி ஆதாரம் மட்டும் இருந்தா போதும்னு. நான் போலீஸ் கிட்ட மதுவை பத்தி சொல்லிருக்க கூடாது. அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிருக்க கூடாது. எப்ப என் லட்சுமிய கொண்டது அவதான தெரிஞ்சதோ அப்பவே நேரா இங்க வந்து அவ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். வெற்றி, என்னம்மா, நான் கரெக்டா தானே சொல்றேன்? நான் எப்பவோ எங்கேயோ செஞ்ச தப்பெல்லாம் தோண்டி துருவி எடுத்து அவ செஞ்ச கொலைய மறைக்க பாக்குறாங்க. வெற்றி, அவசரப்படாதடா, இன்னும் கேஸ் முடியல. மாமா, வெற்றி மாமா கோவப்படுறதுலயே ஒரு நியாயம் இருக்கு. நம்ம கேஸ் முடியட்டும் வெயிட் பண்ணா அவ வெளியே வந்து நம்மளுக்குலாம் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவா. அப்படியெல்லாம் அவளை போக விட மாட்டேன். லட்சுமி என்னை விட்டு போயிட்டா அவ சாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? வாழவும் முடியாம சாகவும் முடியாம நான் படுற அவஸ்தைக்கு அர்த்தம் வேண்டாமா? நான் கோழை, அதான் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்ய முடியாத விஷயத்துக்காக புலம்பிக்கிட்டு இருக்கேன். சட்டத்தோட பிடியில இருந்து அவ தப்பிக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். கோர்ட்டும் வேண்டாம், கேஸும் வேண்டாம், அவ வெளியில வரட்டும், அவளை நான் பாத்துக்கிறேன். வெற்றி, இப்படிலாம் வெறி பிடிச்ச மாதிரி பேசாதடா. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருடா. சட்டத்தை மதிக்க வேண்டியது நம்ம கடமைடா. சட்டம் தன் கடமை செய்யண்டா. நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. முடியலப்பா, என்னால முடியல. வெற்றி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதப்பா. நிச்சயமா நியாயம் ஜெயிக்கும். எப்பமா ஜெயிக்கும்? எப்ப ஜெயிக்கும்? ஏய், அடுத்த தடவை நீ கோர்ட்ல பாடுறா, நிச்சயமா மாற்றம் வருண்டா. பார்க்கலாம், என்ன நடக்குதோ பார்க்கலாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரகுபதி, ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். சார், உங்க பேர்? தயாள் சர்மா. ஓ, எதிரில் நிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Yeah, she is my field officer, Madhumita from Mumbai. பீர் ஃபேக்டரிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? What nonsense you are talking? We are all NGO people. இல்ல, மும்பையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு காரணம்? நாங்க தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, தண்ணி இல்லாத வறட்சியான பிளேசஸ்னு இந்தியன் ரிசர்ச் சென்டர் அனௌன்ஸ் பண்ண எல்லா இடத்துலயும் இந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கோம். ஓ, கம்பெனி டீடைல்ஸ் முழுக்க கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். If you want, you can go and verify it. பரவாயில்ல சார். அப்போ உங்க கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, அப்படிதானே? Yes, of course.
சார் நைஸ் கோட் சார். ஜஸ்ட் 75,000 ஒன்லி. நீங்க வந்தப்போ வெளியில உங்க காரை கூட பார்த்தேன். வெரி நைஸ் கார். டொயோட்டோ அட்வான்ஸ் மேக். மதுவுக்கு கூட மும்பைல அதே மாதிரி கார் இருக்கு. சார் நீங்க என்ன பே வாங்குறீங்க? பெர் மந்த் 1.5 lakhs plus incentives etc. ஓகே, ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி மாசம் உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய். அப்போ மதுமிதாவுக்கு மதுமிதா மேடம், உங்களுக்கு என்ன பே? 1 lakh. 1 lakh? வாவ்! 1 lakh salary, incentives, allowance, etc. etc. Very good. Your Honor, 1 lakh salary, 1.5 lakh salary. இதுக்கு பேர் தான் சர்வீஸ் மைண்டா? Your Honor, இவங்க சொல்ற கிரீன் பிளான் திட்டத்துக்காக தான் மதுமிதா இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அதுல இவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் தான் முக்கியம். அதுக்கு பிரச்சனை வந்தா கொலை வெறி வருமா வராதா? வரும். ஊருக்குள்ள வந்த மதுமிதா நாட்டாம குடும்பத்துக்குள்ள ஒரு உறவை சொல்லி நெருக்கமா காட்டிக்கிட்டாங்க. அந்த நெருக்கத்துல நாட்டாம குடும்பம் மொத்தமும் ஏமாந்துருச்சு. கிராமத்து ஜனங்க யுவர் ஆனர், 4 எழுத்து படிச்ச ஒரு பொண்ணு நல்லது செய்ய வருதுன்ன உடனே எல்லாரும் கவுந்துட்டாங்க. இதுல நம்பாத ஒரே ஆளு லட்சுமி. அவளை கொலை பண்ணிட்டா பிரச்சனை தீந்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி லட்சுமிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. தற்செயலா டாக்டருக்கு சந்தேகம் வந்ததுனால இன்னைக்கு மதுமிதா குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்க. இல்லனா இவங்களும் சேர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டு சந்தோஷமா இன்னொரு இடத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க. நோ லாயர் சார், பணத்துக்காக எதையும் செய்யற ஆளு நான் கிடையாது. எனக்கு சர்வீஸ் பண்றது பிடிக்கும். நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு salary தேவைப்பட்டுச்சு. அதனால்தான் நான் இந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணேன். ஹலோ இருங்க, இதெல்லாம் நீங்க தனியா ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்லிக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. யுவர் ஆனர், லட்சுமியை கொலை பண்ண வலுவான காரணம் மதுமிதாக்கு மட்டும்தான் இருக்கு. தேவையில்லாம வெற்றி, நாச்சிமுத்தையா எல்லார் மேலேயும் கட்டுக்கதைகளை கட்டி எதிர்கட்சி லாயர் கதைய மாத்தி போட முயற்சி பண்றாரு. ஒரு குடும்பத்துல ஏற்படுற மனஸ்தாபம் அந்த நேரத்துல முடிஞ்சு போற விஷயம். அது பகையாலாம் மாறாது. லட்சுமியை விலக்கி வச்சப்பவும் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கோபம் இருந்ததை தவிர அது பகையாலாம் மாறல. ஏன்னா லட்சுமி இறக்கும்போது அது தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து எல்லாருடைய பகையும் மறந்து போச்சு. அந்த நேரத்துல மதுமிதா எங்க இருந்தான்னு இவங்க யாருமே கவனிக்கல. அது அவங்களுக்கே வெளிச்சம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஆரம்பத்துல இருந்தே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதுதான் கொலையாளின்னு எப்படி ஆணித்தரமா சொல்றாருன்னு எனக்கு புரியல. உறுதியான சாட்சி இல்லாத நிலையில மது மேல குற்றம் சாட்டுறதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மோட்டிவ் சார், மோட்டிவ். மதுமிதாவை தவிர இது யாருக்கும் கிளியரா மேட்ச் ஆகல. மோட்டிவ்னு சொல்றீங்களே, மோட்டிவ் புரிந்திருந்தா மட்டும் மதுவை நீங்க குற்றவாளின்னு முடிவு பண்ணிட முடியுமா? லட்சுமி குடும்பத்துல உள்ளவங்களுக்கு லட்சுமி மேல கோபம் இருந்தது, பகை இல்லைன்னு சொல்றீங்க. மது பணத்துக்காக கொலை செஞ்சிருப்பான்னு முடிவெடுத்தா அதே சொத்து பிரச்சனை தான் அவங்கள பிரிச்சு வச்சதுக்கான காரணமும். சொத்துக்காக குடும்பத்துல கொலை நடக்கிறது இல்லையா? லட்சுமி செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அழுதுருக்காங்களாம். ஏன் சார், அந்த அழுகையில எத்தனை சதவீதம் உண்மை இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? லட்சுமியை கொல்றதுக்கான மோட்டிவ் அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்கு. இது கொலையா தற்கொலையா யார் கொன்னாங்கிறது எங்க பிரச்சனை இல்லை வரான. இந்த கொலைக்கும் மதுவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் எங்களுடைய வாதம். அப்ப இந்த கொலையை செஞ்சது யாரு? அதை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட வேலை. யுவர் ஆனர், மதுதான் கொலை செஞ்சிருக்காங்கிறதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்
எந்த ஒரு அழுத்தமான ஆதாரத்தை இது வரைக்கும் கோர்ட்ல சப்மிட் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த கோர்ட் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல எந்த முகாந்திரமும் இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், வெறும் சாட்சி ஆதாரத்தை மட்டும் வச்சு ஆயிரக்கணக்கான குற்றவாளிங்க தப்பிச்சிருக்காங்க. ஒரு கோர்ட்டோட கடமை வெறும் ஆதாரத்தையும் சாட்சியும் வச்சு தீர்மானிக்கிறது இல்ல. சூழல், சந்தர்ப்பம் இது எல்லாம் உறுதியா இருந்தா, இந்த கோர்ட்டோட மனசாட்சியும் அதை உறுதிப்படுத்தினா தாராளமா குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இருதரப்பு வாதங்களில் இருக்கும் நியாயத்தை ஒப்பிட்டு பார்க்கவும், மேலும் வலுவான ஆதாரத்தை சமர்ப்பிக்கவும் மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கோர்ட் வழங்குகிறது. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை 2 வாரங்களுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும். ஏங்க போன காரியம் என்னாச்சு? 2 வாரம். அதுக்குள்ள அவதான் கொலை பண்ணான்னு வலுவான ஆதாரம் கிடைக்கணும். இல்லனா அவ நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லும். ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்படுற நேரம் வரைக்கும் அவ உயிரோட இருக்க மாட்டா. தீர்ப்பு வாசிக்கிற அன்னைக்கு நான் வெறும் கையோட வரமாட்டேன், அருவாளோட தான் வருவேன். அவ நிரபராதின்னு தீர்ப்பு வாசிக்கிற அன்னைக்கு நான் கொலைகாரனா தான் இருப்பேன். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கு எதுக்கு இந்த பழி வாங்குற உணர்வு? கோர்ட் தீர்ப்பு கொடுக்கலனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. அனு, லட்சுமியோட சாவுக்கு சரியான தண்டனை கிடைக்கலனா நானே என் கையால கொன்னுடுவேன்னு அன்னைக்கு நீயே சொன்ன. நாள் ஆக ஆக உன் மனசு மாறிடுச்சுல? இல்ல மாமா, அவ சாகிறத விட நம்ம வாழ்க்கையெல்லாம் முக்கியம் இல்லையா? என் வாழ்க்கையை தான் அவ அழிச்சிட்டாளே. மாமா, அமரோட வாழ்க்கையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க 1000 வழி இருக்கு. அதை விட்டுட்டு அவளை கொல்றதுதான் சரின்னு ஏன் நினைக்கிறீங்க? என் மனசை மாத்த முயற்சி பண்ணாத. அவ என் கையால சாகதான் போறான். அவ்வளவுதான். மாமா, டேய் நில்றா. ஏங்க என்னங்க இது? லட்சுமியை இழந்துட்டோம், இப்ப வெற்றியை இழக்கணுமா? அவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க. அம்மா, அவன் யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில இல்லம்மா. ஏண்டா அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? இத பாருங்க, அடுத்த விசாரணைக்கு வெற்றியை கோர்ட்டு கூட்டிட்டு போவேனாங்க. வள்ளியம்மா, எல்லாருக்கும் முன்னால அவன் தான் போய் அங்க நிப்பான். இப்ப என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் பாருங்க. மது லட்சுமியை கொலை பண்ணான்றதுக்கு வலுவான சாட்சியை நம்ம கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும்பா. மாமா, நீங்க யோசிக்கிற மாதிரி தானே அந்த மதுவோட லாயரும் யோசிப்பாரு. அவ இந்த கொலையை செய்யலன்றதுக்காக ஏதாவது ஒரு வலுவான சாட்சியை அவரு கொண்டு வந்து நிறுத்துவார்ல. என் மனசுல இருக்கிற பயமும் அதாம்மா. அப்படி ஒரு சாட்சியை கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்திட்டா வெற்றி நிச்சயமா கொலைகாரம் ஆயிடுவானே. அப்பா, அவன் எந்த சாட்சியை கொண்டு வந்தாலும் உண்மை நம்ம கிட்ட இருக்குப்பா. நிச்சயமா கோர்ட்ல நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். நீங்க பயப்படாதீங்கப்பா. நீங்க போய் படுங்க, போங்க போங்கம்மா. போங்க போங்க. கோர்ட்ல நாளைக்கு என்ன ஆக போதோ பாப்போம்.